ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து என்னோடய பார்ட் 3 ட்ராவல் விலாக். இதில் வந்துட்டு நாங்கள் சேஃபாக இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். ஹைதராபாத் ஏர்போர்ட் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து எனக்கு அகெயின் ஒரு 3.5 hours டைம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளைட்டு, அதுதான் எங்கள் ஹோம் டவுனுக்கு போகிற ஃப்ளைட்டு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இண்டிகோவில் தான் போனோம். இப்போ வந்து காலையில் 3 o'clock, early morning 3 o'clockலாம் லேண்ட் ஆகிட்டோம். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்ம வெளியே எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம டொமஸ்டிக்கு போனோம். ஸோ அங்கே வந்துட்டு என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட்டு, அதனால ரொம்ப தூரம் நடக்கணும். இது ரொம்ப காலையிலே தூக்கம் கலக்கத்தில் இருக்கனால இந்த பக்கி சர்வீஸ் இந்த ஏர்போர்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம எந்த கேட் போகிறோமோ அது கொஞ்சம் கிட்ட வரைக்கும் அவங்களே நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. இல்லைனா பசங்களை வச்சுட்டு நடந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சரியாக தூங்கவும் இல்லை ஃப்ளைட்டில், அதனால். ஸோ எங்கள் கேட் வந்து இங்கே கிட்ட தான் இருக்குது. நாங்கள் அங்கே மேலே அந்த அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டு அங்கே வந்து இந்த லாஸ்ட் டைம் வந்தப்பயே நாங்கள் இங்கே ஒரு ஷாப்பில் பசங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் அங்கே கொடுத்தாங்க. ஸோ அந்த ஷாப்புக்கே அகெயின் நான் போயிட்டு அங்கே பசங்களுக்கு கொஞ்சம் அதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா நாங்கள் எங்கள் கேட் கிட்டே போயிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் மில்க்கு. அதனால் அது ஆளுக்கு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாங்க கிட்ஸு. சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குனாங்க. தூங்கி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஒரு 7:30 மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 4 hours டைம் இருந்தனால கொஞ்சம் ரிலாக்ஸாக தான், பொறுமையாக தான் தூங்க வச்சு தான் நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த தடவை. ஸோ அகெயின் இப்போ வந்து நாங்கள் போர்ட் ஆகிட்டு எங்களுக்கு அகெயின் ஒரு 1/2 hourல நாங்கள் திரும்பி லேண்ட் ஆயிடுவோம். ஸோ இதான் எங்களோட ஹோல் ட்ராவல் ஃப்ரம் துபாய் டு இந்தியா. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் அங்கேருந்து வர்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குமே புதுசாக தான் இருந்தது. எப்போவுமே கேஷ் யூஷுவலாக வருவோம். இப்போ இந்த சமயம் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் கரெக்டாக வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுலேயே அங்கேருந்து கிளம்பி வந்தோம். பட் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே கரெக்ட் டைமில் நாங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ஸ்கூல்ஸ்லாம் ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள் ஆன்லைனில் தான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.